ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேமிங். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிஎஸ் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். மரணமான கேம் கைஸ் இது. இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணாலும் எல்லாம் மஸ்ட் ஒரு டிப்ஸாக கூட வச்சுக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்க, நல்லா அட்ரஸ் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் G18 வச்சு விளாண்டுட்டுருக்கேன் கைஸ். நான் ஃபஸ்ட் எல்லாம் G18 தான் இருப்பாங்க நினைக்கிறீங்க. ஆமாம் கைஸ், அதெல்லாம் உண்மை தான். இப்போ பாருங்கள் கைஸ், எவ்வளோ கூலாக விளாட்றேன்னு. கைஸ் இங்கே கவர் எடுத்துருவேன். இனிமேல் ஏறலான்னு பார்ப்பேன், பட் எல்லாம் வீட்டுக்குள்ளே ஏறியிருப்பானுங்க. சரி நான் போய் சைட் எடுக்கலான்னு எடுத்துருவேன். அவனை டேமேஜ் பண்ணுறேன். லைட்டாக ஹெட்ஷாட் வந்துருக்கான். இது காமிக்க மாட்டேங்குது இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணனால. அங்கே ஒருத்தர் நிற்பான், ஸ்கை டச் 2 புல்லட்ஸ், நானும் நாக்கு எனிமி நாக்கு. சரி நம்ம டீம்மேட் வேறு வந்துட்டார். ஆனால் யாருன்னே எனக்கு தெரியும். அன்னோன் மஸ் தான் போயிருந்தேன். நீங்கள் அன்னோன் மஸ் ஈஸியாக ஜெயிக்கிறதா இந்த மாதிரி டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். கில்லை கன்ஃபார்ம் பண்ணி இவங்களே முடிச்சிருப்பானுங்க, பார்த்துக்கோங்க. நான் வெறும் ஒரு கில் தான் அடிச்சிருப்பேன். ரொம்ப கடுப்பாயிடுச்சுன்னு சொல்லி நாக் கண்ட வச்சுட்டாங்களே, அதான் ஒரு அமௌண்ட் போட்டேன். அடுத்து ஒரே ஒரு மினி யூசர் தான் எடுப்பேன், பார்த்துக்கோங்க. ஒரு வெஸ்ட் எடுப்பேன், அவ்வளோதான். இதை வச்சு நான் மேட்ச் ஒரு குளோவால் கூட எடுத்துருப்பேன். நான் வர மாட்டேங்குது. நீங்கள் ஒரு லாங் ரேஞ்சுக்கு எடுத்திங்கன்னா சைட்டு கூட யூஸ் பண்ணலாம். சைட்டு கட்டான எதாவது வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நானும் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன். இங்கே எவனும் வரமாட்டான். நம்ம அங்கிட்டு போனால் தான் வருவான். இப்போ பாருங்கள் கைஸ், நான் ஏறிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன். வீட்டுக்குள்ளே போவேன், இனிமேல் காணான்னு பார்ப்பேன். இல்லை, சரி நான் இங்கே கவர் எடுத்துக்குவேன் கைஸ். அங்கே 2 பேர் காணுன்னு சொல்லிட்டு நான் இங்கே கவர் எடுத்துவேன். அவன் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருப்பான். நான் வருவேன்ட்டு ஓப்பனுக்கு நான் ஒரு ஹூக்காங்க போட்டு வந்தேன். அவன் லாங்காக இருக்கான்னு சொல்லிட்டு நான் அடிக்க முடியாதுன்னு நினச்சேன். பட் பார்த்தா இவன் இங்கே போயிருக்கான். அந்த அங்கே மேலே 2 பேர் இருந்தாலும் ஒருத்தன் கீழே குடிச்சிட்டான். இங்கே ஒருத்தன் ஓப்பன் வருவான். மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவனால் என்ன சேஸே பண்ண முடியாது, பட்டுனா கசிவேன். சரி அங்கே ஒருத்தர் இருப்பானேன்னு சொல்லி டேமேஜ் பண்ணிட்டு இருப்பேன். டேமேஜ் போகாது, அதனால் ஏறிடுவேன் உங்களால் போட்டு. இப்போ ஃப்ரீஸ் தூக்கி போடுவேன் பாருங்க கைஸ், 74 டேமேஜ். இந்த மாதிரி கூட நீங்கள் இப்போ ஹூக்காகலாம் போட்டோன்னா ஃப்ரீஸ் தான் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி அதனால் G36 கன்று கிடச்சிருக்கும். நான் அதனால் எதுவும் வாங்கலை, வெஸ்ட்டு எல்லாம் இன்வெர்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு விட்டுட்டேன். எதுக்கு நம்ம காசு வேணாக்கிட்டுன்னு. இப்போ கூட பாருங்கள் கைஸ், நான் டபுள் கில் அடிச்சனால தான் கைஸ் மேட்ச் அந்த ரவுண்ட் ஜெயிச்சிருப்போம். ஏன்னா அடிச்சிருப்பாங்களான்னு தான் டவுட்டு தான். இந்த மாதிரி கூட காசு சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். பெஸ்ட்டு தான் கைஸ் நம்மளுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் இந்த இபி இந்த இதெல்லாம் இருக்குல்ல கைஸ், அந்த கார்டில் இது இருக்குமே ஐட்டமு, அதை எடுத்துகிட்டு போயிடுவேன். என் கேரஸ் ஆட் ஹயோட்டோ வச்சுருப்பேன், எப்போவுமே டிபி வச்சுருப்பேன், டீக்காயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது வச்சுருப்பேன், வரும் பேர் ஆண்ட்ரியோ, அது வெஸ்ட்டுக்கு இறக்காமல் இருக்கிறதுக்கு. ஹூக்கா யூஸ் பண்ணுவேன், அல்லது ஓரின் யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் கைஸ். இப்போ பாருங்கள் கைஸ், ஏறுனா நான் செத்துருவேன்னு தெரியும், பட் நான் ஏறி இருப்பேன். ஏன்னா அங்கே டீம்மேட் ஒருத்தன் ஏறி நாக் ஆகிட்டாங்க, இன்னொருத்தவங்க டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கைஸ், இப்போ ஃபுல் டேமேஜ் பண்ணுவாங்க கைஸ். பார்த்தா பின்னாடி ஒருத்தன் ஓசிக்கல் வச்சுருவோம், கட்டுப்பாக வரும் கைஸ். இந்த மாதிரி டைம்லாம் அங்கே சும்மா அழுத்தி பிடிச்சதுக்கே பாருங்கள் கைஸ் 2 கிலோ வந்துடுச்சு. இப்போ தான் கைஸ் நான் ஒரு கன்னே எடுப்பேன். கன்று கூட இன்னும் எடுக்கல கைஸ், அது ஒரு லூட் பாக்ஸ்லேருந்து எடுத்த கன்று கைஸ். பாருங்கள் இப்பெல்லாம் கன்று காசு மிச்சம் பண்ணிங்கன்னா தேவைப்படும். அதுமாதிரி இந்த இபி அந்த எஸ்பி அதெல்லாம் வச்சிங்கன்னா டீமுக்கும் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆக்டிவ் ஸ்கில்லுக்கு க்ளூ கூட யூஸ் பண்ணலாம், டீம்மேட்ஸு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. நான் போனது இதில் யாருமே எனக்கு தெரியாது கைஸ். பாருங்கள் கைஸ், ஏறி அழுத்த ட்ரை பண்ணுவேன். உனக்கு கூட ஹெட்ஷாட்லாம் போட்டிருப்பாங்க கைஸ், சாகில் பார்த்தா பின்னாடி வந்து அடிச்சிடுவான். சரி சொல்லி முடிஞ்சு அந்த டீம் வச்சு சும்மா சுற்றி பார்த்துட்டு இருப்பேன். அடி இந்த பட்டன் திருப்பக்குள்ளே ஒருத்தன் ஆகிருப்பான். சரி இவன் என்ன பண்ண போகிறான்னு பார்க்குறான். பின்னாடி இந்த ஒருத்தர் அடிக்கிறானுங்க, முன்னாடி இந்த ஒருத்தர் அடிக்கிறான். எவனை கண்டுக்க முடியும் கஷ்டம் கைஸ். இப்போ இது டிமிட்டி பண்ணுவான், பட் ஒருத்த கிடையாது டிமிட்டி போகிறது, காலி ஏறுவாங்க. அமௌண்ட் போகிறான்னு கூட தெரியல கைஸ், ஏன்னா நான் டவுன்லோட் பண்ணல அமௌண்ட்டு.
அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு வந்துடும் கைஸ். வீட்டில் நான் எதுவுமே கம்யூனிகேஷன் எடுத்துருப்பேன். வெஸ்ட்லாம் 3rd லெவலில் எடுத்திருப்பேன். இபிலாம் வாங்கியிருப்பேன். சரி இன்னைக்கு குழந்தைகள் தான் நினச்சிட்டு அப்படியே கெத்தா நான் யாருன்னு தெரியுமாடா அப்படியே கெத்தா போயிட்டு இருந்தேன் கைஸ். போய் ட்ராப் அடிச்சு இது ஏறும் கைஸ். அந்த மேலே பாயிண்ட்டுக்கு பாருங்கள். அந்த பாயிண்ட் எப்படி எடுத்துன்னு நிறையா பேருக்கு ஐடியா இருக்காது. அதனால் அந்த ட்ராப் அடிச்சுன்னு அந்த பாயிண்ட் ஏது கைஸ். நான் நோட் பண்ணியிருக்கேன். நான் நோட் பண்ண அதான் சொல்ல. சரி நானும் போய் ட்ராப் அடிக்கலான்னு பார்த்தேன். ஏறுறது கூட முடிச்சிருப்பானுங்க. இந்த மாதிரி நீங்கள்லாம் பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரிலாம் பட்டு நான் தப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. அடிச்சு வாங்கன்னு பார்த்தேன் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், எங்கள் டீமில் 3 பேர் இருப்பாங்க கைஸ். என் டீமில் வெறும் 2 பேர் தான் கைஸ். அங்கிட்ட பார்த்தா பட்டுன்னு ஒருத்தரா காய் கிடப்பான். இதுதான் கைஸ் அன்னோன் டீம்மேட்டை கடுப்பாகும். நம்ம டீம் இன்வைட் பண்ணிட்டு போனால் கூட பரவாயில்ல கைஸ். இப்படிலாம் பண்ணுவானுங்க கைஸ். சரி இவன் என்ன பண்ண போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். டைம் வேறு ரொம்ப கடுப்பாயிடுச்சு கைஸ். விஷயம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் மாற்றி பார்த்துட்டேன் கைஸ். அடிச்சிடணும்னு சொல்லிட்டு 2-2 தானே. ஒரு சைடு அடிப்பாங்கலாம் மாட்டாங்களே சரிதான் கைஸ். அடிப்பாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அடிக்க மாட்டாங்கன்னா அதுவும் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க கைஸ். அடிப்பாங்கன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடிக்க மாட்டாங்கன்னா ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்படியே ஏன் பண்ணுமோ லாங்லேருந்து ஒருத்தர் வச்சுருவோம். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரிக் யூஸ் பண்ணி அடிக்கலாம் கைஸ். உங்கள் டீம்மேட்டை பின்னாடி இருக்க சொல்லிட்டு ஒருத்தர் ஏறும் போது நம்ம வந்து டீம்மேட்டை சொல்லி அடிக்க சொன்னால் ஈஸியாக அடிச்சிடலாம். அடிச்சிருப்பானுங்க 2 பேர் நல்லா கன்லாம் வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக அடிச்சிருப்பானுங்க அவனை. சரி இந்த ரவுண்டாக அப்படியே அடிச்சிடணும். அடுத்த ரவுண்ட் போனால் ரொம்ப ரிஸ்கி ஆகிடும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கைஸ். சரி நானும் இனிமேல் காசு மிச்சம் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு MP5 செட் எடுக்கலாம்னு யோசித்து எடுத்துட்டு பார்த்தா க்ளூவாலும் பெஸ்ட்டு வாங்கியிருப்பேன். 2nd லெவல். இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக விளாட்லான்னு தான் கைஸ் இருந்திருப்பேன். இதுக்கு ரொம்ப பொறுமையாக தான் கைஸ் விளாண்டுருப்பாங்க பாருங்களேன். இங்கே நிற்க மாட்டேப்பாமே. நான் அங்கே போய் உட்காந்துக்குவேன் கைஸ். இப்போ பாருங்கள் கைஸ் நான் அப்படியே அழுத்துவேன். எவ்வளோ ஸ்பீடாக மூமெண்ட்ஸ் கொடுத்து அழுத்த முடியுதோ அழுத்திட்டு உட்காந்துருக்கு கைஸ். உங்கள்கிட்ட டேமேஜ் போகவே கூடாது கைஸ். உங்களுக்கு டேமேஜ் போச்சுன்னா உங்களுக்கு எனிமிக்கு அட்வான்டேஜ். ஈஸியாக ஏறினாலும் ஏறுவோம். இங்கே ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு நான் இங்கே உட்காந்துக்கிட்டே இருப்பேன் கைஸ். சைடில் எவனா இருக்கானான்னு பார்ப்பேன். பார்த்தா அங்கே ஒருத்தர் இருப்பான். ஸ்கோப் போனேன். ஃபயர் பட்டன் எங்கேயோ தள்ளி இருக்கும். அப்புறம் ஒழுங்காக அழுத்துறேன். இங்கே வாங்க கைஸ். MP5 செட் ரேட் ஆஃப் ஃபயர் சூப்பராக இருக்கும் கைஸ். இல்லை ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் வேறு வச்சுருக்கேன். இதை ஸ்கின்னே காமிக்க மாட்டேங்குது. இதுதான் கடுப்பு கைஸ். என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சரி ஒரு ஹீல் அடிச்சிட்டமே ஹீல் பண்ணலான்னு பார்த்தா ஃப்ரீஸ் கிரேட் போட்டுருவான். குளோவால் போடுவேன். ஓடுறதுக்குள்ளே போட்டுருவானுங்க. கடுப்பாக இருக்கும். 1v3 அடிக்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். சரி ஏதாவது ட்ரை பண்ணுறானேன்னு பார்த்துட்டு இருப்பேன். காலியாயிருவான். இந்த ரவுண்டு எப்படியா ஜெயிச்சானுன்ட்டு ஒரு கான்ஃபிடென்ஸில் விளாடணும்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட்லலாம் காசே இருக்கக்கூடாது. 99 ரூபா தான் இருக்கணும். அதுக்கு கீழே வாங்க முடியாது 99 ரூபாய்க்கு. அதனால தான் எல்லா காசும் நான் காலி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த டீம்மேட்டுக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்குவேன். இபி இது கொடுக்குறது, HP ஏற்றுறது எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பேன். யூஸ் ஆகும். ரிப்பேர் கிட்டலாம் நிறையா வாங்கிடுவேன் கைஸ். ₹1 கூட இருக்காது கைஸ். நான்லாம் அந்த ரவுண்டு வந்துச்சுன்னா பாருங்க கைஸ். சரி அப்படியே போவேன் கைஸ். அப்படியே மெதுவாக போவேன். நான் கொஞ்சம் மெதுவாகவே எடுத்து அப்படியே இந்த ரவுண்ட் இப்படியே ஜெயிச்சிடணும் தான் கைஸ் விளாடுவேன். தோத்துட்டோன்னா அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ 3-3ன்னு அடிக்க வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கோம். இந்த மேட்ச் எப்படியா ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இங்கே எடிமே ஒழிஞ்சிருப்பானுங்க கைஸ் ஒரு சில நேரம். இந்த இடத்துலலாம் ஏறும்போது உஷாராக இருங்க. இல்லைன்னா அவ்வளோதான் அடித்து படுக்க போட்டுருவானுங்க. சரி எல்லாமே இருக்குது செக் பண்ணிவிட்டு இருப்பேன். செப்பாடி இனிமே டீம்மேட்ஸ் ஒரு நாக் அடிச்சிருப்பானுங்க. அட்வான்டேஜ் தான் ஈஸியாக அடிச்சிடலான்னு பார்ப்பேன், யோசிப்பேன். அதானே கரெக்டாக நீங்களும் யோசிப்பீங்க. அதெல்லாம் கரெக்டே. அதனால தான் பாருங்க நான் குளோவாலுக்கு கொஞ்சம் மிச்சம் பண்ணுறது நல்லா தான். ஆனால் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. கஞ்சத்துக்கும் மிச்சத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது கைஸ். கஞ்சோன்னா என்ன தான் அந்த குளோவாலேயே போடாமல் இருப்பாங்க. அதுக்கு எதுக்கு குளோவால் இருக்குது?
போடணும். தேவையில்லாத நேரத்தில் க்ளூவால் போட்டு வீணாக்க வேஸ்ட்டு கைஸ். அந்த க்ளூவால் எப்போ வேணால் உடைப்பான்னு தெரிஞ்சுட்டு நான் பர்மனெண்ட் கவர் எடுத்தேன். அப்போ பார்த்தா 2 புல்லட்டில் காலியாயிருவான். சரி ஹூக்காக போட்டு அப்படியே டீம்மேட்டுக்கு ரிவே பண்ண போவாங்க கைஸ். ஒருத்தர் ஏறிடுவாங்க கைஸ். சுட்டிருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் க்ளூவால் போடாட்டேன். இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணிடாதீங்க கைஸ். அப்புறம் ஏறிடலாம் தான் பார்ப்பேன். அவனே ஏறுவான். வெறுங்கையில் ஓட்டிட்டுப்பான் காமெடி பண்ணிட்டு. பின்னாடி ஒருத்தர் இருக்கானேன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அவன் டேமேஜ் பண்ணுவான். பட்டுன்னு அடிச்சிருவாங்க. அழுத்தி பிடிப்பான் கைஸ். உகாம போட்டுருவேன். கன்ஃபார்மாக ஓப்பன் வருவான். அழுத்தினான். ஒரு காலியாக காலி கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இந்த மாதிரி பொறுமையாக நின்று வெயிட் பண்ணி அடித்தா கூட நம்ம ஜெயிக்கலாம் கைஸ். இதான் கைஸ் டிப்ஸு. ரொம்ப முக்கியமான டிப்ஸ் கைஸ். நீங்கள் எல்லா மேட்சும் ஜெயிக்கலாம் கைஸ். இந்த டிப்ஸ் தான் ஜாலியாக போதும் கைஸ். டாட்டா பாய் பாய், see you.